ஏன்டா டிடிஎஃப் டாஸ்க்கை கூட ஒழுங்காக விளாட மாட்டீங்களா, அதுலேயும் கோளாறு பண்ணி வச்சிருப்பீங்களா அப்படின்னு அப்படி தான் இருந்துச்சு. பிகாஸ் இப்போ ட்விட்டர்லையும் சரி, நிறைய சோஷியல் மீடியாலையும் சரி, ஒரு பிக்சர் நான் பார்த்தேன். அது வந்து அருண் வந்து அவங்க பிளைண்டை கொஞ்சம் நல்லா திறந்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் பார்த்து நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன், நீங்களே பாருங்கள். ஸோ அந்த பிக்கை பார்த்து நிறைய பேர் வந்து தப்பாக அலிகேட் பண்ணி அவங்க விஷயம் வந்து ஒன்று போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். பட் அது வந்து ஆக்சுவலி இதுலேயோ மிஸ்டேக் நீங்கள் கண்டுபிடிச்சா எனக்கு பண்ணி எனக்கு என்னையே நம்பிட்டேன். பிகாஸ் அதுக்குள்ள ஒரு சன் கிளாஸஸ் இருக்குது, அந்த கிளாஸையும் தாண்டி பிளைண்டை வச்சிருக்காங்க. அது எப்படி தெரியும்னு தெரியல. பட் ஆனால் கரெக்டாக அவங்க வந்து ரூட் அருண் வந்து ஓடி போய் கரெக்டாக டெஸ்ட் பண்ணது வந்து எனக்கு சில சந்தேகத்தையும் தூண்டுது. பிகாஸ் நிறைய பேரோட சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுது. ராணா வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ராணா தான் அவங்க சுற்றி விடுறதும் சரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ ராணா அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தா அருண் மணி தப்பாக அலிகேட் ஆயிருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது அருண் ஃபேராக ப்ளே பண்ணியிருந்தா ஃபைன். பட் ஒரு வேலை தப்பாக இருந்துச்சுன்னா அது ராங்காக தான் இருந்துச்சு, ராங் தான். பட் ஐ திங்க் அருண் ஃபேராக தான் ப்ளே பண்ணியிருந்திருக்காரு. பிகாஸ் சன் கிளாஸையும் தாண்டி தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு டவுட் தான். ஸோ நான் அதுக்கு முன்னாடி தப்பாக அலிகேட் பண்ண விரும்பலை. ஸோ எனக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியல. பட் இதையும் ஒரு கோளாறாக ஒன்று பண்ணுறீங்கன்னா முக்கியமாக ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.